வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே விற்க முடியாது. என்ன அதில் சிக்கல்? வெளிநாட்டு ஒரு ஏற்றுமதின்றது ஒரு வழி தான். இந்தியாவுக்குள்ள அது மார்க்கெட் பண்ணுறதுல என்ன சிக்கல்? எல்லாத்துக்கும் எல்லா பொருளும் கிடைக்குது. மதிப்பு போட்டு பொருள் இல்லைனாலும் விவசாயிகளுக்கு நேரடியாக கூட கிடைக்குது. இருந்தாலும் இப்போ வெளிநாடுகளுக்கு கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வரவேற்பதாக இருக்க முடியும். ஏன்னா சில பொருள் எங்கே கிடைக்கலையோ அவங்கள விலை கொடுத்து வாங்குவாங்க. இது எல்லா பக்கம் நெல் கிடைக்குது, எல்லா பக்கமும் கடலை கிடைக்குது, எல்லா பக்கம் முருங்கை கிடைக்குது. வெளிநாடுகளுக்கு கொடுக்குறது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ பொதுமக்கள் இப்போ நீங்கள் விவசாயிகளாக இருக்கீங்களா? விவசாயிகளாகவே உற்பத்தியாளர்களாக மாறி ஒரு விற்பனைக்குள்ள வரும்போது என்ன பிரச்சனைகள் இருக்குது? கண்டிப்பாக நிறைய பிரச்சனை இருக்குது சார். என்னென்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா மெஷினரி அது வந்து ரொம்ப இதாகுது. இப்போ மேனுவலாக யாரும் வேலை செய்கிறது கிடையாது. ஆள் பற்றாக்குறை விவசாயத்தில் வர்றதுனால தான் நாங்கள் மதிப்பு கொடுத்தே வரோம். நிறைய 5 ஏக்கரா பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி 1 ஏக்கரா பண்ணுறோம். அந்த 1 ஏக்கரால் விளையிற பொருளை மதிப்பு கூட்டு பொருள் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ 1 ஏக்கரால் பண்ணுற பொருளை மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மெஷினரிஸ் நிறையா தேவைப்படுது. இது கூட்டமைப்பு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி எஃபியா அமைப்புகளுக்கு ஓகே எங்களுக்கு இது இன்னும் மெஷினரி இன்னும் சலுகையாக கிடைக்கும். மதிப்பு கூட்டு பொருள் பண்ணுறதுக்கான மெஷினரிஸ் இன்னும் சலுகையாக கிடைக்கும். எண்ணெய் செக்கு மட்டுமே இன்றைக்கி நம்ம நிறைய பார்த்தோம். இது வந்து வெறும் எல்லாரும் ஒரே செக் எண்ணெயே கொண்டு வரப்போ யார் வாங்க முடியும்? எவ்வளோ பேர் வாங்கிட போகிறாங்க? இன்னும் நிறைய பொருட்களை உள்ளே கொண்டு வரணும். வித்தியாசமான பொருட்கள் உள்ள வரணும். இப்போ இந்த முயற்சி எப்படி நீங்கள் பார்க்கணும்? நீங்கள் பண்ணிட்டு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க முயற்சி. இன்னும் அடுத்த வர வர்றப்போ இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு. அதாவது நிறைய மாற்றங்கள் ஏன்னா ஒரே மாதிரி பொருட்கள் எல்லா கடைகளும் இல்லாமல் ஒரு கடைக்கு ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்கிறப்போ இன்னும் கார்நடை நல்லா இருக்கும். வெளிநாடுகளில் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். இப்போ மரச்செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் மட்டுமே இருக்குது. இல்லைன்னா மில்லட்ஸில் பிஸ்கட் மட்டுமே இருக்குது. நீங்கள் நிறைய எல்லாம் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். இது இல்லாமல் இன்னும் வித்தியாசமான பொருட்களை மக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கான எல்லா வந்து அரசு வந்து சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. என்னோட பேர் சுகந்திங்க, திருப்பூர் மாவட்டம். நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க சார், என்னோட